தமிழக வெற்றிக் கழகமும் இன்னொரு திராவிட கட்சியா மாறப்போகுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மாறதுக்கான வாய்ப்பு அளவுக்கு அதிகமா இருக்கு. விஜய் அவர்களுக்கு அதிகமா அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள மிக பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், அவங்களலாம் விட கம்மியா தான் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியும். அந்த அரசியல்ல உள்ள நெறைய அதிமுகல, திமுகல உள்ள அமைச்சர்கள்லாம் உடைஞ்சு போய் டிவிகேல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு கீழ உள்ள நெறைய அமைச்சர்கள் வந்து அரசியல்ல ஊறி போனவங்க. அவங்க விஜய்யே முடிச்சு விட்டுட்டு அவங்க ஆட்சிய பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். இல்லன்னா தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு திராவிட கட்சியா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. உடனே அப்படி சொன்னோனே இப்ப வந்து நெறைய பேர் வந்து முட்டு குடுப்பாங்க. முக்கியமா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து, "தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான். விஜய் வந்து இன்னொரு திராவிட கட்சியா மாறிக்கிட்டு இருக்கான். அவன் இன்னொரு திராவிட மாடல் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கான்." அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் நடத்தல. கீழ உள்ள மக்கள் வந்து அதாவது என்ன சொல்றது? சில அமைச்சர்கள் வந்து இத வந்து இன்னும் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர, இன்னும் 2.0 திராவிட மாடல் ஆட்சி இன்னும் நடக்கல. இன்னும் ஆனா நெறைய விஷயங்கள தெளிவா மூவ் பண்ணணும். அந்த அருண்குமார் ஐபிஎஸ் அவர்லாம் மிகப்பெரிய அளவுல லஞ்சம் வாங்குனாராம். அதெல்லாம் இவருக்கு வந்து இந்த நேரத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை போஸ்டிங் குடுத்தது மிகப்பெரிய ஒரு அதிருப்திய மக்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. சோ இந்த மாரி நெறைய தொடர்ந்து விஷயங்கள பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க அப்டின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் மேலயும் மக்கள் வந்து நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அப்டின்ற மாரி என்னோட கருத்து. ஆனாலும் இன்னுமே மக்கள் வந்து நம்புறாங்க. என் தம்பி அப்டி பண்ண மாட்டான். என் மகன் அப்டி பண்ண மாட்டான். எங்க அண்ணன் அப்டி நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கைய காப்பாத்துவாரா விஜய்? அப்டின்ற உங்களோட கருத்த இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.